நந்தன் இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பாத்தியா. சும்மா உட்காந்துக்கிட்டு அவர் நல்லா பண்ணிட்டாருங்க, அவர் இது பண்ண. நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிற்குது. இது சமூகம் பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற, நீ தாழ்த்தப்பட்டவன் யார்? அந்த சொல்ல முதல்ல நீ கவனி. தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான். தாழ்த்தப்பட்டிருக்கான் யாராலன்னு பார்க்கணும். அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவங்கிறான். அத அவன் இவன் இவன் விழுந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் நிமிர்வு வரணும். அதை தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்கிறது ஒரு படம் இல்லை, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். இங்கே இருக்கிற படைப்பாளிகள் 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை, என் தம்பி சமுத்திரக்கனி வரலை, வெளியூரில் படப்பிடிப்பு இருக்கிறான், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதில் என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்தில் சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். 1 அயோத்தி, 2வது கருடன். இந்த கருடனில் என் தம்பி சரவணன்ட்ட ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்டன் தூங்கியிருப்பாருன்னா, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்கள் என்னைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம் போட்டுன்னு என்னடா படம் எடுத்துனா அருமையாக எடுத்துட்டான். படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவான், அது வில்லனை அடிச்சுவிட்டு சொல்லுவான், நாயாக இருந்தேனே, நான் நாயாக இருந்தேனே, என்னைய உன்னே மாதிரி மனுஷனாக்கிவிட்டேனே பாருங்க. அதை அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்கிறது தான். அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பாளிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என் தம்பி வழக்கு எண் 18 என்ன படம் எடுத்துருப்பான், சாமுராயில் எப்படி எடுத்துருப்பான், பெரிய படைப்பாளி அவன். காதல்லாம் எவ்வளோ பெரிய, அதை காதல் படத்தை எடுத்து விட்டான். அம்மா வாசுகி எனக்கு ஃபோன் அடிச்சு, சீமான் உங்கள் தம்பி தானே மேம் சக்தி சொல்ல மாட்டீங்களா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்டுருக்காரு, இது எப்படி இப்படின்ட்டு. அது படம் பயங்கரம் ஓடி போயிடுச்சு. நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி சிறந்த படைப்பாளிகள்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம பாராட்ட வேண்டியது கடமை. அந்த கடமை செய்த நிறைவு எனக்கு இருக்குது. இந்த விழாவில் எல்லோரும் பங்கேற்று நம்ம அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். குறிப்பாக இந்த மேடையில் வீற்றிருக்கிறதிலே சிறப்பு என்னுடைய அண்ணன் ஞானவேல் அவர்களும், என்னுடைய அன்பு தம்பி பாண்டேவர்களும், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.